ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரையும் சுமந்த தாங்கி தப்புவித்து இந்த நவம்பர் மாதத்தை காண செய்த தேவனுக்கு நாம் மிகவும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். இம்மட்டுமாய் சுமந்து தாங்கி நம்மை நடத்த எபினேசர் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கொடான கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான வேலையிலே கூட கர்த்தாவே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே நாங்கள் வேதாகமத்திலே பல ரகசியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீர். நாங்கள் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படிக்காய், எங்களோடு கூட பேச நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படிக்காய் கர்த்தர் தாமே ராஜா உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி எங்களோடு கூட நீங்க பேசும்படிக்காய் வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க பருக்கிறவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. இந்த நாளிலே கூட எதை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதை குறித்து நாம் தியானிப்போம். ஏசாயா 44 அதிகாரம் 3 சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் அருளுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் நான் தருவேன் என்று சொல்லி இந்த ஏசாயா 44 அதிகாரம் 3 நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எப்படி ஒரு சந்ததி வேதாகமத்திலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் சந்ததிகளையும் எப்படி ஆசீர்வதித்து வழி நடத்தினார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதிலே என்னோடு கூட எந்த சந்ததிகளை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஈசாக்கை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஈசாக்கு அவர் இருக்கிற அந்த தேசத்திலே விதை விதைக்கிறாராம். அந்த விதை அந்த வருஷத்திலே பாருங்க, 2 வருடமானது 3 வருடமானது என்று வேதம் சொல்லவில்லை. அந்த வருஷத்திலே 2 மடங்கல்ல 3 மடங்கல்ல 100 மடங்கு பலனை கர்த்தர் தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாம் நல்ல ஒரு செல்வ சீமானாய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அவரை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாய் காணப்படுகிறார் இந்த ஈசாக்கு. அந்த ஆசீர்வாதம், தகப்பனை ஆசீர்வதித்த அதே தேவன் மகனையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை ஈசாக்குக்கு தேவன் தருகிறார். ஆனால் ஈசாக்குக்கு சில போராட்டங்கள் காணப்படுகிறது. ஆனால் அதிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஈசாக்கை குறித்து இதே ஆதியாகமம் புஸ்தகம் இந்த 26 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது துறவுகளை தூர்த்து போடுகிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அந்த இடத்திலே ஆபிரகாம் இருந்த போதே துறவுகள் காணப்பட்டது. அந்த துறவிற்கு ஆபிரகாம் ஒவ்வொரு பெயர்களை வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக அதை தூர்த்து போடுகிறார்கள். ஆனால் ஈசாக்கின் காலத்திலே அந்த துறவை மறுபடியும் தோண்ட கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. தூர்த்து போட்ட காரியங்களை மறுபடியும் கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஈசாக்கை குறித்து நாம் வாசிப்போம். ஆனால் இந்த ஆதியாகமம் 26 அதிகாரம் 12
18-19 நாம் வாசிப்போமானால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவர்களையும் ஆபிரகாமின் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை பாருங்க. பெலிஸ்தியர் என்ன பண்றாங்கன்னா, ஆபிரகாம் காலத்திலே அதை தூர்த்து போடுகிறார்கள். ஆனால் அதை மறுபடியும் தேவன் அந்த காரியத்தை திரும்ப துவங்குகிறார். பாருங்க, தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு என்னென்ன பெயர்கள் இட்டாரோ அவைகளின்படியே பெயரிட்டார். யாரு? ஈசாக்கு. ஆபிரகாம் காலத்திலே எதை தூர்த்து போட்டார்களோ அதை மறுபடியும் தோண்டி எடுக்க, அந்த துறவுகளை திரும்ப நீரூற்று வர கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்போ ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பாருங்க, பள்ளத்தாக்கிலே வெற்றி அங்கே சுரக்கும் நீரை கண்டார்கள். அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் தோண்டும் பொழுதே அந்த இடத்துல நீரூற்றுகள் சுரந்து வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த கேராரூர் என்ற இடத்திலே அந்த இடத்திலே வாழ்கிற மெய்ப்பர்கள் சொல்றாங்க, இது எங்களுடைய இடம் என்று சொல்லி ஈசாக்கினுடைய மெய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பாருங்க, ஒரு துறவை அந்த இடத்துல தோண்டுகிறார்கள். ஆனால் அதே இடத்திலே பயங்கரமான வாக்குவாதம் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நண்பு சகோதரனே சகோதரியே, என்ன நீங்கள் துவங்குகிற காரியத்திலே வாக்குவாதம் உண்டாகுகிற காரியங்கள், சத்துருவின் போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியம் வருகிறதா? இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியத்திலே என் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, முதல் துறவை தோண்டுகிறார்கள். அந்த துறவிலே மெய்ப்பர்கள் மத்தியிலே வாக்குவாதம் காணப்படுகிறது. இது உனக்கு இந்த இடம், எனக்கு என்னுடைய இடத்துல நீ எப்படி தோண்டுவே என்று சொல்லி அந்த துறவை தோண்டும் பொழுது ஒரு போராட்டம் காணப்படுகிறது. அதனால தான் ஈசாக்கு அந்த இடத்திற்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். வாக்குவாதம் அந்த இடத்திலே காணப்படுகிறதுனாலே ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். உங்க வாழ்க்கையில வாக்குவாதம் பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறதா? நீங்கள் அமைதியோடு காணப்படுங்கள், அமைதியோடு காணப்படுங்கள். அந்த வாக்குவாதங்களை தேவன் மாற்றுவார். எந்த வாக்குவாதம் பண்ணி அந்த இடத்திலே பின்னாடி நம்ம அதை தியானிக்க போகிறோம், எப்படி அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் அந்த இடத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பாக வாக்குவாதம் எழும்புகிறது. வாக்குவாதம் பயங்கரமாய் எழும்புகிறது. ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த இடத்தை இவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறார். அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ முதல் துறவை தோண்டுகிறார்கள். தோண்டுகிற நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு வாக்குவாதம் உண்டாக்குகிறது. அந்த முதல் துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார்கள். பார்த்தீங்களா? அப்போ திரும்ப இரண்டாவது துறவை தோண்டுகிறார்கள். அப்போ வேறொரு துறவை வெற்றினார்கள். அதை குறித்து அவங்க பாருங்க, வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார்கள். இரண்டாவது துறவை தோன்றாங்க. அந்த இடத்துலயும் இவர்களுக்கு வாக்குவாதம் உண்டாகுது. பாருங்க, நான் நீ சொல்லிட்டு போட்டுக்கொண்டு அந்த இடத்திலே அந்த இடத்திற்காக அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இரண்டாவது துறவை தோண்டும் பொழுதும் அந்த இடத்திலே வாக்குவாதம் காணப்படுகிறது. அந்த இடத்திற்கு சித்தனா என்று பெயரிடுகிறார்கள். பாருங்க, முதல் துறவை தோண்டுகிறார்கள். அந்த இடத்துல வாக்குவாதம் காணப்படுகிறது. அந்த இடத்திற்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார்கள். இரண்டாவது துறவை தோண்டுகிறார்கள். அந்த இடத்திலும் வாக்குவாதம் காணப்படுகிறது. அந்த இடத்திற்கு ஈசாக்கு சித்தனா என்று பெயரிடுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்றால் முதலாவதாக போராட்டங்கள் காணப்படலாம், தடைகள் காணப்படலாம், மனிதர்கள் மத்தியிலே போராட்டங்கள் காணப்படலாம். சத்துருவின் போராட்டங்கள் ஒரு பக்கம், நெருக்கங்கள், மனிதர்கள் மூலமாகவே சண்டைகள், போராட்டங்கள் எழும்பிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே,
இதை நீங்கள் வாசிக்கும் பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட காரியமும் ஈசாக்கருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனா ஈசாக்கு விதை விதைத்து அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தாலும் இந்த துறவு தோண்டுகிற காரியத்திலே பயங்கரமான வாக்குவாதம், பயங்கரமான பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியம் ஆபிரகாமின் நாட்களிலே காணப்பட்டதினால தான் அந்த துறவை அவர்கள் தூர்த்து போடுகிறார்கள். நாம் பெரியவன், நீயே இந்த இடத்துல வந்து தண்ணீர் பிடிக்கணும் என்று சொல்லி மேய்ப்பர்கள் மத்தியில, மனிதர்கள் மத்தியில ஒரு மனஸ்தாபம், மனக்கசப்பு. அதனாலேயே ஆபிரகாம் நாட்களிலே அதை தூர்த்து போடுகிறார்கள். ஆனால் தேவன் அதை விடவில்லை. திரும்ப ஈசாக்கின் நாட்களிலே அந்த துறவை திரும்ப மறுபடியும் அதை புதுப்பிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் கூட அதை ஈசாக்கு அதை துறவை திரும்ப நம்ம தகப்பன் இந்த துறவை ஏற்கனவே தோண்டி அதற்கு பெயரிட்டு வைத்திருக்கிறாரே, அதே பெயரை நாமும் வைக்க வேண்டும். திரும்ப அந்த துறவை நாம் யூஸ் பண்ணணும். இதை வந்து துறவு எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. துறவுகள் இந்த இடத்துல கூட ஒரு காரியத்தை துவங்கும் பொழுதே எப்படி இந்த துறவுகளை அந்த இடத்துல தூர்த்து போட வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் எழும்புகிறார்களோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை துவங்குகிறீர்களோ அந்த ஆசீர்வாதங்களை தடை பண்ண பிசாசனவன் பல காரியங்களை உங்களுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், இந்த சூழ்நிலையை மாற்ற தேவனுக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, முதல் துறவை தோண்டும் பொழுது அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். 2வது துறவை தோன்றாரு. ஆனால் அந்த வாக்குவாதம் முடியவே இல்லை. அந்த 2வது துறவுக்கு சித்னா என்று பெயரிடுகிறார். ஆனால் வேதம் மிக அழகாய் சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெற்றினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். பாருங்க, முதல் துறவு வாக்குவாதம் காணப்பட்டது. அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். 2வது துறவை தோண்டினார், அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டே காணப்பட்டது. ஆனால் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் போய் இன்னொரு இடத்திலே துறவை தோண்டும் பொழுது அந்த இடத்திலே வாக்குவாதம் காணப்படவில்லை. அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில பாருங்க, இந்த ஈசாக்கு முதல் துறவை தோண்டும் பொழுது வாக்குவாதம், 2வது தோண்டும் பொழுது வாக்குவாதம். ஏன் இதை தோண்டணும்? இப்போ கொஞ்சம் பெயர்ந்து கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு துறவை அவர் அதை தோண்டுகிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில நம்ம காணப்பட்டிருப்போம். ஆனால் இது ஒரு தடவை 2 தடவை இது ரொம்ப தடையா காணப்படுது, 3வது தடவை நம்ம முயற்சியும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா அப்படி ஈசாக்கு நினைக்கவில்லை. 3வது தடவை அவர் துறவை தோண்டும் பொழுதுதான் அந்த இடத்திலே வாக்குவாதம் இல்லை என்று சொல்லி, அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வாக்குவாதம் பின்தொடர்கிற காரியம் எந்தெந்த காரியத்திலே காணப்படுகிறதோ, இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்த்து எதெல்லாம் நீங்க முயற்சி செய்து அதை பாதியில நீங்கள் விற்று காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு அந்த காரியத்திலே தேவன் திரும்ப அந்த துறவை மறுபடியும் புதுப்பிப்பாராக. உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே அது உங்க ஜப வாழ்க்கையா காணப்படலாம். பிரியமானவர்களே, பாருங்க, யோசித்து பாருங்க. ஆதியிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து அநேகர் நீங்க பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவர்களாய் காணப்படலாம். அந்த ஜபத்திலே நீங்கள் காணப்படுறீங்களா? இன்றைக்கு யோசித்து பாருங்க. எந்த காரியத்திலே நீங்கள் தூர்த்து போட்ட நிலைகளிலே நீங்கள் காணப்படுகிறீர்களோ அந்த துறவை கர்த்தர் திரும்ப புதுப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இந்த இடத்திலே கூட இந்த ஈசாக்கை நாம் பார்க்கும் பொழுது விடாமுயற்சியா என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, ஆபிரகாமின் நாட்களிலே துறவு தான் அது, தோண்டின துறவு தான் அது. அந்த துறவுக்கு இன்னென்ன பெயர் என்று சொல்லி ஆபிரகாம் வைத்தார். என் தகப்பனார் இந்த துறவுக்கு என்ன பெயரை வைத்தாரோ அதே பெயரையே ஈசாக்கு வைத்தார் என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அப்போ தகப்பன் மூலமாய் ஆரம்பித்த காரியத்தை மகன் மூலமாய் கர்த்தர் ஒரு ஜெயமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா.
அப்போ இன்றைக்கும் கூட ஆபிரகாமோடு இருந்த தேவன் ஈசாக்கையும் அருமையாய் நடத்தினார். அவருடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, 100 மடங்கு பலன் என்றா பாருங்க. இந்த மாதத்துல கூட கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கிறபடி, யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் என்னென்ன யோபு இழந்தாரோ அதை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம தியானிப்போமானால், உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதம், உன் சந்தானத்தின் மேல் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொன்ன தேவன் பாருங்க, ஆபிரகாமை காட்டிலும் இப்ப ஈசாக்கை 100 மடங்கு பலன் அடைக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எந்த காரியத்துல நீங்க தோல்விகளோடு காணப்படுகிறீர்களோ, எந்த காரியத்தை துவங்கி 1 தரம் 2 தரம் இதை ஆரம்பித்தோம், இது தோல்வியா காணப்படுகிறது, இது தடையா காணப்படுகிறது, அப்படி எதை சொல்லி காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு ஈசாக்குள்ளாய் இருந்த விசுவாசம் நமக்குள்ளாய் வர வேண்டும். 2 தடவை துறவை தோண்டுகிறார்கள், அந்த இடத்திலே வாக்குவாதம் காணப்படுகிறது. ஆனால் 3ஆம் தரம் துறவை தோண்டும் பொழுது அந்த இடத்திலே வாக்குவாதம் அவர்கள் பண்ணவில்லை என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த இடத்திற்கு ரஹபோத் என்று பெயரிடுகிறார். ஈசாக்கின் தேவன் இன்றைக்கு நம் தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு பலன். இன்றைக்கு எந்த பலனுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த பலனை தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே கொடுத்து கர்த்தர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கூட இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை மடங்கு? 100 மடங்கு பலன் அடைய தேவன் கிருபை செய்கிறார். தகப்பனின் நாட்களில் தூர்த்து போட்ட துறவை மறுபடியும் தேவன் புதுப்பிக்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசிப்போம். ஆனால் ஈசாக்கை நோக்கி அபிமெலேக்கு கடந்து வந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஈசாக்கு சொல்லுகிறார், 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். பாருங்க, இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஈசாக்கு மிக அழகாய் சொல்லுகிறார், இந்த இடத்துல என்னை பகைச்சு என்னை துரத்தி விட்டுட்டீங்க. அப்போ அபிமெலேக்கையும் அவரோடு வந்த ஊழியர்களை நோக்கி ஈசாக்கு சொல்றாரு, என்னை பகைச்சு இந்த இடத்துல இருந்து என்னை துரத்தி விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் என்னை தேடி தேடி வந்து என்னை இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும், எங்களோடு கூட நீ உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ ஈசாக்கு எந்த அளவு அவங்க வந்து பகைச்சு துரத்தி விட்டுருப்பாங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுவார் என்று பாருங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பகையை உங்களை பகையாளியா நினைச்சு பகைச்சு அப்படிப்பட்ட உங்களை எப்பொழுது இவங்க இந்த இடத்த விட்டு போவாங்க அப்படி நினைச்சவங்க மத்தியில பாருங்க, அவர்கள் ஈசாக்கு ஆண்டவர் அவங்கள இடத்துல கொண்டு போகல, அவர்கள் ஈசாக்கை தேடி கடந்து வருகிறார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அதுதாங்க சாட்சி. பாருங்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஈசாக்கை பகைத்தவர்கள், ஈசாக்கை துரத்தினவர்கள் வந்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அருமை சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில உங்களை பகைச்சி உங்களை துரத்தி என்ன சூழ்நிலைகளே உங்களை விட்டு போனாங்களோ இன்றைக்கு விசுவாசிங்க, அவர்களே உங்களிடத்திலே கடந்து வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல போகிறார்கள். நிச்சயம் கர்த்தர் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்னோடு கூட நீ ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அப்போ உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண வந்தோம், நீர் கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்ப பாருங்க, அபிமெலேக்கு என்ன சொல்றாரு 29ஆம் வசனத்துல, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் அபிமெலேக்கு இடத்துல போயிட்டு இவ்வளவு பிளஸ்ஸடா ஈசாக்கு இருக்கிறாரு, அவர் வணங்குகிற தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறாரு பாரு, இந்த வருஷத்துல மட்டும் ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைஞ்சிருக்கிறாரு பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல இந்த வருஷம்தான்ப்பா விதை விதைச்சாரு, 100 மடங்கு பலன் என்று சொல்லி மற்றவர்கள் அபிமெலேக்கு இடத்திலும் அவர் கூட இருக்கிறவர்களிடத்திலும் ஈசாக்கை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த இடத்துல நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றான் பாருங்க. அப்போ மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கிறதை நிச்சயம் ஜனங்களுடைய கண்கள் பார்த்து, நிச்சயம் கர்த்தர் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தேவன். ஈசாக்கை பகைத்து துரத்தின அந்த இடத்திலே ஈசாக்கை தேடி அவர்களை தேவன் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்கள் மூலமாக கர்த்தர் சாட்சிகளை எழுப்புவாராக. உங்கள் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் சாட்சிகளை எழுப்புவாராக. என்ன வைராகியத்தோடு இந்த நாளிலே கூட நீங்கள் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கும் கூட தேவனுடைய சமூகத்திலே இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நேராக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எதெல்லாம் தூர்த்து போட்ட நிலையிலே காணப்படுகிறோமோ, ஜப வாழ்க்கையா, வேத வாசிப்பா, சபைக்கு போகிறதா, தேவனை கனப்படுத்தலையா, எந்த காரியத்துல நாங்கள் தூர்த்து போட்ட நிலையில காணப்படுறோமோ அதை திரும்ப மறுபடியும் புதுப்பிப்பீராக. எங்கள் அபிஷேகத்தை புதுப்பிப்பீராக, எங்கள் ஜபங்களை புதுப்பிப்பீராக என்று நீங்க கர்த்தரிடத்துல கேட்பீங்களா? நிச்சயமாகவே உங்களுக்காக இத்தனை நாட்களும் வாக்குவாதம் காணப்பட்டிருக்கலாம், ஏசேக்கு சித்தனார் காணப்பட்டிருக்கான் உங்க வாழ்க்கையில. ஆனா இனிமேல் ரகபோத் தொடங்கும் என்று விசுவாசியுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே உடைய சமூகத்திலே உடைய பாதப்படியிலே ஆண்டவரே ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபை இரக்கம் தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் தியானித்தது போல ஈசாக்கை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஈசாக்கை ஆண்டவரே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடையும்படி செஞ்சீங்கப்பா. அதற்கு என்ன காரணம் ஆண்டவரே? அப்பா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்கின் மேல் தங்கியிருந்தது. அதை போலவே 2 தடவை ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவை திரும்ப புதுப்பிக்க வேண்டும் என்று நினைச்சாலோ அதை கர்த்தாவை தூர்த்து போட ஜனங்கள் கடந்து வந்து வாக்குவாதத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல 2 தடவை தடைகள் வந்த போதோ ஈசாக்கு தன்னம்பிக்கையை விடவில்லை. 3வது தடவையும் துறவை தோண்டுகிறார். ஆனால் அந்த இடத்திலே வாக்குவாதம் காணப்படவில்லை. அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார் என்று நாங்கள் பார்த்தோமே. அதே போலவே எத்தனை நாட்கள் என்னை பகைத்து துரத்தி வருவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே காணப்பட்ட ஆண்டவரே ஈசாக்கை நோக்கி ஆண்டவரே கர்த்தாவே ரெகபோத் அப்பா கடந்து வந்ததே ராஜா, ரெகபோத்தின் ஆசீர்வாதம் கடந்து வந்ததே. இந்த நாளிலே கூட அபிமெலேக்கை போல பகைத்து துரத்துகிற சூழ்நிலைகள் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் காணப்படலாம். இன்றைக்கு நீ மாற்றுவீராக. பகைச்சு ஆண்டவரே இவங்க இந்த இடத்தை விட்டு எப்ப போவாங்களோ சொல்லி காத்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்புங்க, அப்படிப்பட்ட சாட்சிகளை எழுப்புங்க. ஆண்டவரே பகைத்து தள்ளினவனே திரும்ப கொண்டு வந்து ஈசாக்கின் மத்தியில் நிறுத்தி என்னோடு கூட நீ உடன்படிக்கை செய்ய வேண்டும், என்னோடு கூட நீ உடன்படிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தது போல இன்றைக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் யார் யாரெல்லாம் பகையோடு ஆண்டவரே பகையாளிகள் நிறைய சத்துருக்கள் எனக்கு காணப்படுறாங்க சொல்றாங்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளிடுங்கப்பா. சத்துருக்களும்
இவர்களோட சமாதானமாகும்படி செய்யுங்கப்பா. யார் யார் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, இந்த வேளையில கூட சரீர பலவீனங்களோடு இருக்கிறாங்களோ இயேசுவின் பலமில்ல நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி. அந்த சரீர பலவீனத்திலிருந்து நல்ல ஒரு சுகத்தை கொடுக்க பறக்கிறவைக்காக நன்றி. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. யார் யார் இந்த வார்த்தையை கேட்டு என்னோட கூட ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற ஏசேக்கு சித்தனா ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. ரகபோத்து தொடங்கட்டும் ஆண்டவரே, ரகபோத்து தொடங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கிற வாக்குவாதங்கள் மாறட்டும், ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பகைகள் மாறட்டும், ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற துரத்தப்பட்ட நிலைகள் மாறட்டும். இன்றைக்கு ரகபோத்து கடந்து வரும்படி ஜெபிக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்கின் மேல் தங்கி இருந்ததே கர்த்தாவே, அதே போலவே இந்த நாளிலே என்னென்ன பலனுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனை கட்டிடப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கும்போது ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படட்டும். யார் யார் என்னென்ன ஜப குறிப்புகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கு பதில் வர பறக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறார். ஈசாக்குக்கு ஒரு ரகபோத் காத்திருந்தது போல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசேக்கு சித்தனா முடிவடைஞ்சு ரகபோத்து தொடங்கி இருக்கிறபடியா நன்றி. வாக்குவாதங்களுக்கு முடிவு கொடுத்தபடியா நன்றி. பகைத்து விரோதித்து துரத்தினவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற சாட்சிகளை எழுப்ப பறக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிறேன். எம் தேவன் தாமே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லோரும் மறந்தாலும் தனிமையில் நின்றாலும் உமையென்றும் முன் வைப்பேன். சோதனை வந்தாலும் சோர்வுற்று போனாலும் சோகங்கள் சூழ்ந்தாலும் உமையென்றும் முன் வைப்பேன். எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லோரும் மறந்தாலும் தனிமையில் நின்றாலும் உமையென்றும் முன் வைப்பேன். சோதனை வந்தாலும் சோர்வுற்று போனாலும் சோகங்கள் சூழ்ந்தாலும் உமையென்றும் முன் வைப்பேன். உம்மையே நம்பிடுவேன் நான் என் இயேசுவே, உம்மையே நோக்கிடுவேன் நான். உம்மையே நம்பிடுவேன் நான் என் இயேசுவே, உம்மையே நோக்கிடுவேன் நான்.
குறைவாயிருந்தாலும் உயர்வானவரின் உமையென்றும் முன்வைப்பே. உம்மையே நம்பிடுவேனா என் இயேசுவே, உம்மையே நோக்கிடுவேனா. உம்மையே நம்பிடுவேனா என் இயேசுவே, உம்மையே நோக்கிடுவேனா. உம்மையே நம்பிடுவேனா என் இயேசுவே, உம்மையே நோக்கிடுவேனா. உம்மையே நம்பிடுவேனா என் இயேசுவே.